தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட ஒப்பந்த தொழிலாளி விஷவாயு தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்போம். ஆனந்தன், இந்த சம்பவம் தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளைய தினம் வைகாசி விசாக திருவிழா கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக திருச்செந்தூர் நகராட்சி பகுதியில் சுற்றி உள்ள இடங்களில் பாதாள சாக்கடைகள் எந்தெந்த பகுதிகளில் வெளியே வருகின்றதோ அதனை உடனடியாக சரி செய்வதற்காக திருச்செந்தூர் நகராட்சி சார்பாக ஒப்பந்த பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஒப்பந்த தொழிலாளியாக திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டான் பகுதியைச் சேர்ந்த மணி என்ற 40 வயது தொழிலாளி இன்று ஒப்பந்த பணியில் இருந்து வந்துள்ளார். திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை பின்புறம் பாதாள சாக்கடை வெளியேறி வருவதாக அவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர் சம்பவ இடத்திற்கு சென்று அவரது குழுவினருடன் சாக்கடையை நீக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அடைப்பை சரி செய்ய பாதாள சாக்கடைக்குள் இறங்கிய போது தவறி விழுந்துள்ளார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் இது குறித்து திருச்செந்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மணியின் உடலை மீட்டனர். இதனை அடுத்து அவர் விஷவாயு தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் பிரேத பரிசோதனைக்காக இறந்த மணியின் உடலை திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து திருச்செந்தூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒப்பந்த பணியாளர் பாதாள சாக்கடையில் விழுந்து விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவம் திருச்செந்தூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி ஆனந்தன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.